ஐயனார் துணை அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிலா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வானதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கையாக பாண்டியனுக்காக இந்த வீட்டையே விட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னவும் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா பாண்டியன் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. பாண்டியனும் ரொம்ப நல்லபடியாக யோசித்து முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பாண்டியனை ரொம்பவே பாராட்டுறாங்க. தன்னை நம்பி வந்து பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பாண்டி செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு நிலா பாராட்டவும், நடுவில் சோழன் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நீங்களும் தான் என்னை நம்பி வந்தீங்க, நானும் உங்களை நல்லபடியாக வச்சுக்கிறேன்ல கைவிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையை அவர் பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீலா வந்து இந்த மாதிரி சோழனோட அப்பா கிட்ட போயிட்டு, நீங்கள் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா தானே, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி அக்கறை இல்லாமல் இருக்கீங்க, சேரன் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, ஒரு பொறுப்பான அப்பாவை நீங்கள் தானே அவருக்கு பொண்ணு பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சேரனோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் உங்கள் அப்பாவும் தான் பொண்ணு பார்த்து வச்சாரு, அது என்னமோ உங்கள் பையன் வாழ்க்கையில நல்லாயிருக்கு, உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்தாரு, அது எவ்வளோ மோசமாக போய் முடிஞ்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா விடுங்க, நீங்கள் ஒரு நல்ல அப்பாவை இருந்து இதெல்லாம் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருப்பாங்க நிலா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.